ஆகாஷ்வாணி இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டம் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதியுதவியை வழங்குகிறது. ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்ற முறை மூலம் ரூபாய் 2000 வீதம் 3 சம தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு இது வெறும் நிதி ஆதரவை மட்டும் வழங்காமல் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கிறது. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க அருகில் உள்ள இ-சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகள் நேர்முகம். பங்கேற்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குனர் முனைவர் எம். சாந்தி அவர்கள். ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, பயக சொல்லு பெருசா. துணிஞ்சு நிற்கும் வைரமுள்ள நெஞ்சு இருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்ல நிலம் இருக்கு. மாடு இருக்கு, வீடு இருக்கு, மண் இருக்கு, என் மனசறிஞ்சு உதவி செய்ய அக்கா இருக்கு. அட யாரது என் பாட்டுக்கு பின்பாட்டு பாடுறது? வேற யாரு? உன் தங்கச்சி பூங்கொடி தான். அட வா வா பூங்கொடி. முத்துலட்சுமி அக்காவுக்கு கண்ணாடி போட்டும் அடையாளம் தெரியலையா என்ன? வயசு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி, அதை விடு. பர்சனாலிட்டி ஸ்பாயில் ஆயிட போகுது. ரொம்பத்தேன் யாராவது கேட்ட போறாங்க. ஆமாக்கா, ஊர் உலகமே எல்னினோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னமோ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கியே. பூங்கொடி, விவசாயிக்கு ஒரு பாட்டு பாடினா காலப்பு தெரியாம இருக்கும். வீட்டுலயும் சரி வயல்லையும் சரி. நாம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா காலநிலை எதுவும் மாறிடுமா என்ன? மாறாதுதான். காலநிலைய சமாளிக்க விவசாயிங்க நாம என்ன செய்யணுங்கிறதான் யோசிக்கணும். ஏக்கா, காலம் பூராவும் தாக்கா பயிர் சாகுபடியில பல சவால்களை சந்திச்சு மீண்டு வர்றதுக்குள்ளர படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆமா, பூச்சி நோய் தாக்குதல், கள பிரச்சனை, உர செலவு, தண்ணி பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறைன்னு அட எல்லாத்தையும் தான் சமாளிக்கிற மாதிரி உணவு உற்பத்தி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏக்கா புரியலக்கா ஒன்னும். அட ரசாயனம் பயன்படுத்தாம உணவு உற்பத்தி செய்யணும்னு சொல்ல வராங்க. ஓ அப்படியா? சரி சரி. கோரைய கொள்ளு பயிரை விதைக்கணும். சரி, அவரை விதைச்சா துவர முளைக்குமா என்ன? ஏக்கா இன்னமும் புரியல எனக்கு. நாம செய்யற மேலாண்மைய பொறுத்து தான் பலன் கிடைக்கும். அட என்னக்கா, இத பத்தி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சரி சரி சரி, நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகளை பத்தி செல்லுல பிளே பண்றேன், கேளு. உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளுக்கு இருக்கிற பல சவால்களில் புது சவால்களாக இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது பெருமளவுக்கு அவங்களுக்கு பல புது விதமான அனுபவங்களை கொடுக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது குறிப்பாக இப்போது இந்த எல்னினோ மாதிரியான காலநிலை சூழலில் நிறைய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுது. ஏன்னா பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கப்படுது. இந்த சூழலில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க நடவடிக்கைகளை தாண்டி பொதுவாக என்னென்ன பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும், ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது அப்படின்ற தகவலெல்லாம் நம்ம கூட சொல்றதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பயிர் பாதுகாப்பு இயக்குனர் முனைவர் சாந்தி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். பொதுவாக விவசாயிகள் அவங்களோட அனுபவத்துல நிறைய பூச்சி மேலாண்மையை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இப்ப மாறி வர இந்த கால சூழல் அப்படிங்கிறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சவால்களை கொடுக்க இருக்கு மேம்? அதற்கு அவங்க எப்படி தயாராகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த எல்னினோ அப்படிங்கிற சூழ்நிலையில வெயில் ஜாஸ்தியா இருக்கும், ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சமயத்துல சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமா இருக்க வாய்ப்புகள் அதிகம். சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அதிகமா வருதுன்னா நம்ம தண்ணி பற்றாக்குறை, சூழ்நிலை சாதகமா இருக்கு, அதாவது ஈரப்பதம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம நீர் மேலாண்மை அது பண்றது மூலமா மண்ணில் ஈரப்பதம் இருந்துச்சு, சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா இந்த பூச்சியோட தாக்குதலை குறைக்க வாய்ப்பு இருக்கு. தண்ணி பாசன வசதி இருக்கிறவங்க
தண்ணி பாசனத்து மூலமா சூழ்நிலையை மாத்தலாம், இந்த பூச்சியோட தாக்குதலை குறைக்கலாம். இது போக நம்ம இந்த பூச்சி தாக்குதல், சாறு உறிஞ்ச பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு விதை நேர்த்தி பண்ணி விதைக்கிறது மூலமா இந்த பூச்சியோட தாக்குதல், அதாவது சாறு உறிஞ்ச பூச்சிகள் எதை சொல்றோம்னா அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன், இந்த தாக்குதல் தான் முக்கியமா அதிகமா வரும். இதுக்கு விதை நேர்த்தி, அதாவது இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற மருந்து இல்ல தயோபேந்தாக்சம் அப்படிங்கிற மருந்து 1 கிலோக்கு 4 கிராம் அப்படிங்கிற விதத்துல நம்ம கலந்து விதைக்கிறது மூலமா இந்த பூச்சியோட தாக்குதலை ஒரு 15-20 நாளைக்கு நம்ம தவிர்க்க முடியும். இது போக அடியுரமா வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அப்படிங்கிற விதத்துல போடுறது மூலமாகவும் வளரக்கூடிய பயிர்கள்ல திடகாத்திரமா வளரும், எதிர்க்கக்கூடிய தன்மை அதிக கசப்பு தன்மை இருக்கிறதுனால பூச்சிகளோட தாக்குதல் வராது. முக்கியமா எப்ப இந்த பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும்னா பயிர்ல, இளம் பயிர்கள்ல பார்த்தோம்னா தண்ணி சத்து அதிகம், முதிர்ந்து இருக்காது, அப்ப ஈரப்பதம் அதிகமா இருக்கும் பயிர்ல. அந்த சாரை உறிஞ்சிருக்கு தான் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வருது. ஆரம்ப நிலையில, பயிர்களுடைய ஆரம்ப நிலையில இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதலை குறைச்சோம்னா இந்த பயிரோட வளர்ச்சி பாதிக்காம நம்ம பார்த்துக்கலாம். அதனால விதை நேர்த்தி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க மேம். இப்போ பொதுவாகவே பார்க்கும் பொழுது என்னன்னா மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு, விவசாயிகள்ட்டையும் அது சார்ந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய பெருமளவுக்கு ஆகக்கூடிய செலவில் உரத்தை தாண்டி ரொம்ப அதிகமாக செலவாகிறது, அதுவும் குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக செலவாகிறது அப்படிங்கிறது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் அது சார்ந்த மருந்துகளும் தான் பெருமளவுக்கு அவங்களுக்கு செலவாகுது. குறிப்பாக இந்த மேலாண்மையை பற்றி நம்ம நடவடிக்கைகள் சொல்லும் பொழுது பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல, அதுவும் இந்த மாதிரியான ஒரு காலநிலை சூழல் மாற்றத்தில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நம்ம முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும், இல்லை குறைக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரையும் சொல்லப்படுது. அது என்ன காரணத்தினால சொல்லப்படுது? அப்படி ரசாயன பூச்சிக்கொல்லிகளை இவ்வளோ நாளாக பயன்படுத்திட்டு நம்ம இப்போ குறைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப அதற்கான மாற்று நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும்? ரசாயன பூச்சிக்கொல்லி இது குறைக்கணும்னா நம்ம பார்க்குறோம், இப்போ மனுஷங்களுக்கான நோய்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு காரணம் இந்த பூச்சிக்கொல்லிகளும், இது மட்டும் கிடையாது. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நம்ம முக்கியமாக இப்போ நான் சொன்ன மாதிரி விதை நேர்த்தி பண்ணணும். இந்த பூச்சிகள், சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் நம்ம வயலுக்கு வருதா அப்படின்னு கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படிங்கிற பொறிகளை நம்ம வயலில் ஒரு ஏக்கருக்குன்னா 5, ஹெக்டேருக்குன்னா 12 அப்படிங்கிற விதத்தில் வயலில் நடுறது மூலமாக வெள்ளையோடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்கலாம். இதே நீல ஒட்டு பொறி இருக்குது, அது இலைப்பேனுடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும். இது போக இந்த பூச்சிகளோட தாக்குதல் நம்ம வயலில் வராமல் இருக்கணும்னா வரப்போரமாக நல்ல உயரமாக வளரக்கூடிய மக்காச்சோளம் இல்லைன்னா சோளம், இந்த பயிர்களை நல்ல நெருக்கமாக 3 ரோல வளர்க்குறது மூலமாக வெளியிலேருந்து காற்றுல ஈஸியாக அடிச்சுட்டு வரக்கூடியது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி. ஏன்னா மெல்லிசாக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும், காற்றுல அடிச்சுட்டு வரும். அப்போ நம்ம வயலுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு வயலை சுற்றி நம்ம ஒரு ஸ்க்ரீன் கட்டின மாதிரி இந்த மக்காச்சோளம் அது மாதிரி பயிர்களை நெருக்கமாக நடுறது மூலமாக நம்ம வயலில் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் அது ஒரு வகை மூலமாகவும் நம்ம பாதுகாத்துக்கலாம். இது போக இயற்கை வழியில் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் நமக்கு கிரைசோபெர்லா அப்படிங்கிற ஒரு இறை விழுங்கி இருக்குது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை உண்ணக்கூடிய ஒரு பூச்சி. இது முட்டை பருவத்தில் நம்ம கொண்டு வயலில் கட்டுறது மூலமாக இதுலேருந்து வெளிவரக்கூடிய இளம் குஞ்சுகள் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளாகிய அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன் இந்த மாதிரி பூச்சிகளையும், இது போக நமக்கு தண்டு துளைப்பான், காய் துளைப்பானோட முட்டை பருவம் இல்லை இளம் புழு பருவம் இதையுமே கடித்து சாப்பிட்டு உண்ணக்கூடிய ஒரு திறன் உடையது இந்த இறைவிழுங்கி. இந்த இறைவிழுங்கிகளையும் நம்ம வயலில் விடுறது மூலமாகவும் நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உணவு சங்கிலி அப்படிங்கிறப்போ அந்த உணவு சங்கிலியில் ஒவ்வொரு உயிரும் அடுத்த உயிரோட தொடர்போடு இருக்கிற ஒரு விஷயம்தான். குறிப்பாக இப்போ நம்ம இயற்கை முறையில் இந்த பூச்சிகளை நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட பூச்சி விரட்டிகளாக தான் இருக்குது, பூச்சி கொல்லிகளாக இல்லை. ஏன்னா பூச்சிகள் அப்படின்றப்ப நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒரே மாதிரியான ஒரு இடத்துல தட்டில் வச்சு பார்க்க முடியாது. இதில் நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்குது, தீமை செய்யும் பூச்சிகளும் இருக்குது. விவசாயிகள் அவங்களோட நிலங்களில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்வதற்கு நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கையை பெருக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க எடுக்கலாங்க? வயலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கவுப்பி, தட்டைப்பயிர் இருக்குங்களா, தண்ணி பாய்ச்சக்கூடிய வாய்க்கால்களில் இந்த தட்டைப்பயிரை நடுறது மூலமாக, தட்டைப்பயிரில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது நட்டோம்னா கண்டிப்பாக அசுவினி வரும். அசுவினியை சாப்பிட்றதுக்கு இயற்கையாகவே சிர்ஃபிட் அப்படிங்கிற ஒரு இறைவிழுங்கியும் ஒன்று வரும். இது போக நமக்கு பொறி வண்டுகள், லேடி பேர்ட் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பொறி வண்டுகளோடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். தட்டைப்பயிர்லேருந்து நம்ம அடுத்து நம்மளுடைய மெயின் பயிர்லையுமே வரக்கூடிய பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம ஊடு பயிரா இல்லை அந்த வாய்க்கால் ஓரங்களில் இந்த தட்டைப்பயிரை பயன்படுத்துறது மூலமாக நம்ம இயற்கை எதிர்கள் நம்ம வயல்லையே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக இந்த மக்காச்சோளம்
சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் ஒட்டுண்ணிகளுடைய தாய்ப்பூச்சியை அதுக்கான சாப்பாடு அங்கே கிடைக்கிது. அதில் மகரந்தம் மதுரத்தை சாப்பிட்டுட்டு வளரக்கூடியதுக்கு நமக்கு அது உதவி பண்ணுது. அதனால் நம்ம வரப்போரங்களில் செடிகள் நடுறது மூலமாக ஒன்று பூச்சிகள் நம்ம வயல்களை வராமல் தடுக்கலாம், அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் மதுரம் ஒட்டுண்ணிகளுடைய சாப்பாடுக்கு இதுவும் உதவுது. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இது போக நமக்கு இயற்கை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பெண்ணையும் பயன்படுத்துகிறோம்னா, ஏன்னா நம்ம பூச்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நம்ம பூச்சிக்கொல்லிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆரம்ப நிலையிலேயே நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் மஞ்சள் ஒட்டும் பொறி, நீல ஒட்டும் பொறி. ஸோ அதில் பார்த்துட்டு நமக்கு பூச்சிகள் கண்ணில் தென்படுது அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அதுக்கு ஆரம்பிக்கும் போது தாவர பூச்சிக்கொல்லியிலேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னே பூச்சிக்கொல்லியே போகக்கூடாது. ரொம்ப தீவிரமாக போகிறப்ப தான் நம்ம பூச்சிக்கொல்லிகளுக்கு போகணும். நமக்கு நோய் ஆரம்பமாக இருக்குது, லேசாக தலைவலிக்குன்னா எடுத்தோன்னே டாக்டர்கிட்ட போக மாட்டோம். வீட்டில் என்ன வழிமுறை இருக்கோ அதை பயன்படுத்துவோம். அது மாதிரி முதல்ல தாவர பூச்சிக்கொல்லியான வேப்ப எண்ணெயில் பயன்படுத்தலாம். ரொம்ப தீவிரமாக போகிறப்ப மட்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம். இப்போ இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன உதாரணமே வந்து நமக்கு இன்னொரு கேள்வியும் உண்டாக்குது. ஏன்னா நம்ம வந்து சாதாரண இதுக்கு ஒரு மருத்துவரை கேட்காம மருந்து சாப்பிட்றோம்னா அது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை உண்டாக்கும், எதிர்வினைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத குறித்து இப்போ தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கும் நடக்குது. அதீதமாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து அந்த பூச்சிகளுக்கு நடுவில் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி பலன் இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுல எந்த அளவுக்கு கவனத்தோட விவசாயிகள் இருக்கணும், அது அறிவியல் ரீதியாக பயன்படுத்துறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தலாம், இப்போ உடனே அவங்களுக்கு பக்கத்தில் ஆலோசனை கிடைக்கலனா கூட எந்தெந்த ஆலோசனைகளை நம்ப தகுந்த ஆலோசனைகளாக எடுத்து இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அவங்க பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நமக்கு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு தான் பயன்படுத்தணும். ஸோ 1 லிட்டருக்கு 2 மில்லி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 2 மில்லி பயன்படுத்தணும். இல்லை 2 மில்லி சொல்கிறாங்க நம்ம 4 மில்லி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு. ஸோ அந்த முறிக்கும் தன்மையை பயன்படுத்தி இந்த விஷத்தை முறித்து அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகள் மேற்கொள்றதுனால அதற்கு எதிர்ப்பு திறன் வந்துடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த முறைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தும் போது, அதுவும் போக ஒரே பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது. ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம்னா அடுத்து தெளிக்கிறது வந்து 15 நாள் இடைவெளி விடணும். ஸோ அந்த இடைவெளிக்கு இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து ஒரு 4 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு இப்படி தெளிக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப அதே பூச்சிக்கொல்லிக்கு பழகிறதுனால விஷம் முறிக்கக்கூடியதுக்கு நல்லா பழகி போயிடுது. திரும்ப அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் தெளிச்சிங்கனாலும் பயன்படாது. அப்போ என்ன ஆகும், அளவை ஜாஸ்தி திருப்பிங்க திரும்ப. ஆமாம், இவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இவ்வளோ போட்டு அடித்தோம் கட்டுப்படி ஆகலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அடிப்போம், இப்படி தான் நடக்குது. அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் விபரீதத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஆலோசனைகளை சரியான முறையில் கேட்டு பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? இப்போது ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஏஓட்ட கேட்குறதோ, இல்லை பக்கத்தில் இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகிறதோ, ஒரு வேளாண்மை கல்லூரியில் இருக்க பேராசிரியர்கிட்ட கேட்குறதோ எந்த அளவுக்கு அவசியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பூச்சிக்கொல்லிகள் வாங்கும்போது மோஸ்ட்லி அவங்க பூச்சிக்கொல்லி கடையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்களே தவிர, ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு அதை படித்தவங்கள்ட்ட அதை கேட்டு அதை செய்யணும் அப்படின்ற சூழல் அமையாமல் போயிடுது விவசாயிங்களுக்கு. இல்லை, இதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. TNAU அக்ரிடெக் போர்ட்டல்னு நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே அது வந்துடும். அதில் போனோம்னா தமிழ்லையும் எல்லா விவரங்கள் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் விவரங்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம பயிர் பாதுகாப்புக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னு சொன்னால் தோட்டக்கலை பயிர்களா இல்லை நம்ம மற்ற அக்ரிகல்ச்சர் கிராப்ஸான் இருக்கும். அதில் எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் பூச்சி கட்டுப்படுத்தும் முறைகள், நோய் கட்டுப்படுத்தும் முறைகள், நூற்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாமே அதில் கொடுத்துருக்குது. நம்ம அதில் பார்க்கலாம். ஒன்று இல்லைன்னா உழவன் செயலி அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க. அதுல நம்ம போட்டோ எடுத்து அனுப்புறது மூலமாவும் நம்ம அதுல என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய KVKS போகலாம், இல்லை நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இருக்கிறாங்க, வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறையினரை போய் பார்க்கலாம். இல்லைன்னா நமக்கு NPSS அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. NPSSங்கிறது நேஷனல் லெவல்ல பெஸ்ட் சர்வீலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலயுமே விவசாயிகள் அவங்கள பதிவு பண்ணிக்கிட்டு எங்க வயலில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு போட்டோ எடுத்தோம்னாலே அதுல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் அதுலயே சொல்லுது. ஸோ இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். முன்னாடி தமிழ்ல எல்லாம் இருந்துச்சு, இப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்லையும் இப்ப செயல்படுத்திருக்காங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் பார்த்தோம்னு சொன்னா NPSS இருக்கும். அதுல போயிட்டு தமிழ் வழியில நம்ம போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகள் அவங்களுடைய எந்த ஊர் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு போட்டோ எடுத்தோம்னா அதுக்கான தீர்வுகள் அதுல வருது. அதையுமே பயன்படுத்தி அவங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்ன விஷயம் அப்படின்னா, இந்த எல்லினோ அப்படின்ற காலநிலை மாற்றம் இந்த சூழலில் வந்து அதீதமான ரசாயன உரங்களை தவிர்க்கணும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதனால அதோட பலன் பெருமளவுக்கு இருக்காது. ரெண்டாவது, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான் பெருமளவுக்கு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புகள் இருக்கிறதும் வந்து இளம் பயிராக இருக்கும்போது தான் அதுக்கான முதல் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, அது சரியான முறை மேலாண்மை செய்வதற்கு இயற்கை பூச்சி விரட்டுகளையோ இல்லை அதற்கான இறை விழுங்கிகளையோ இல்லை நம்ம இயற்கையாக
முறையில் எப்படி அதை வந்து சமாளிக்க முடியுமோ ஒரு ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை செய்து அதை சமாளிக்கணும் அப்படின்ற தகவலெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. முத்துலட்சுமி அக்கா, இந்த உழவன் ஆப் அது மட்டும்தான் என் செல்லுல வச்சிருக்கேன். அப்புறம் இந்த அக்ரி போர்ட்டல்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கு. அப்புறம் இந்த MPSSன்னு சொல்லுவாங்கல்ல அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா மாறி வரும் காலநிலைக்கு ஏற்ப என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் போலக்கா. ஆமா பூங்கொடி. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் உரக்கடைக்கு போய் பூச்சி மருந்து வாங்கி அடிச்சாதான் பயிரை காப்பாத்த முடியும் அப்படிங்கிற நினைப்பே நம்ம கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கணும். ஆமாக்கா, நீ சொன்னது சரியான விஷயம். பயிர் சுழற்சி, ஊடுபயிர் சாகுபடி, தொழு உரம் கொடுக்கறது, பசுந்தாள் உர பயிர்களை விதைக்கிறது, இயற்கையான முறையில் கரைசல் தயார் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிச்சாலே போதும். நாம கடைசி கட்டமா பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினாலும் அளவோட பயன்படுத்தணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. சரி, வேற என்ன வழிமுறை இருக்குங்கிறத பயிர் பாதுகாப்பு இயக்குனர் முனைவர் சாந்தி அவங்க சொல்றத தொடர்ந்து கேட்போம். அதை ப்ளே பண்ணேன்க்கா. பண்றேன். இப்போ வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த சாறு விழுங்கும் பூச்சிகள் இளம் பயிர்களை தாக்கும் இந்த காலத்தில் நீங்கள் வந்து விதை நேர்த்தி பண்ணுறது இதோட முக்கியத்துவம்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி இப்போ நம்ம நிலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம், அதுக்கான அறிகுறிகள் எப்போ தெரியும் போது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்? அதுக்காக தான் நான் சொன்னேன் ஒட்டும் பொறிகள். அதான் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டினா ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ, ஒரு பயிர் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனுங்கிறது கண்காணிப்பு. கண்காணிப்புங்கிறது கவனமாக பண்ணணும். நம்ம வயலில் போய் எல்லா செடியும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால தான் இந்த ஒட்டும் பொறிகள் நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி, நீல ஒட்டும் பொறி உபயோகப்படுத்தலாம். இது போக விளக்கு பொறிகளும் பயன்படுத்தலாம். விளக்கு பொறிகளுமே வந்து கவர்ந்தெழுக்கப்படுது. இந்த மாதிரி பொறிகளை வச்சிருக்கிறது மூலமாக நம்ம கண்காணிக்கலாம். நம்மளால் முடிஞ்சதுன்னா அங்கங்கே குறுக்க நெடுக்க நடந்து பார்க்குறப்போ வயல்களில் பூச்சிகள் நடமாட்டம் இருக்குதா, அது வந்து நல்ல வெயிலுக்கு முன்னாடி போய் பார்க்கணும். ஏன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அடியில் ஒளிஞ்சுக்கணும். வெயில் வர்றதுக்கு முன்னாடி போய் பார்த்தா தான் அதோட நடமாட்டத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்காணிக்கிறது மூலமாக நம்ம இதோடைய தாக்குதலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தீவிரமாக ஆகுது அப்படின்னு சொன்னால் மட்டும் நடவடிக்கைகள் எடுத்தால் போதும். எடுத்த உடனே கண்ணில் ஒரு பூச்சியை பார்த்தோன்னா உடனே பூச்சி மருந்து அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இலைப்பேன் இல்லை தத்துப்பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் ஒரு செடியில் ஒரு இலைக்கு ஒரு 3 இல்லை 5 அந்த மாதிரி பூச்சி இருக்குது அப்படின்னா மட்டும் தெளிச்சா போதும். நம்ம வயலுக்கே 1-2 தான் இருக்குன்னு சொன்னால் அங்கே போய் பூச்சி மருந்து உடனே அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை தவிர்க்கிறது நல்லது. சரிங்க. அடுத்து இப்போ இந்த பயிர் வாரியாக நம்ம பார்க்கும்போது இப்போ டெல்டா மாதிரியான பகுதிகளில் நெல் தான் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்காங்க. நெல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கால சூழலில் என்ன மாதிரியான பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எப்படி அவங்க மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி. நெல்லை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன் தான் நமக்கு பொதுவாக வருது. இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வரக்கூடிய ஒரு பூச்சி. ஸோ அந்த இலைப்பேனுக்கு நம்ம பூச்சிக்கொல்லிகள், அதாவது நம்ம தாவர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆரம்பத்திலே நம்ம நர்சரியிலேயே இந்த பிரச்சனை வரும். த்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன் பொறுத்த வரைக்கும் நர்சரிலே வரும். அதை நம்ம கையில் தொட்டு நம்ம நர்சரியோட சீலிங் மேலே தடவை பார்த்தோம்னாலே கையில் பார்த்தோம்னா கருப்பு கருப்பாக ஓடும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த நம்ம வயலில் இருக்குதா, இலை நுனி மட்டும் கருகி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கான தேவையான நடவடிக்கைகள் முடிஞ்ச அளவுக்கு தாவர பூச்சிக்கொல்லியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு போகலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்போ இந்த பகுதிகளில் வந்து தென்னை பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பூச்சி தாக்குதலில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை விவசாயிகள் வச்சுக்கிறது நல்லது? இப்போ இருக்கிற இந்த சூழலில் அவங்க எதெல்லாம் மேலாண்மை செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை அவங்க தயாராக இருப்பது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க?
ஸோ தென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரூகோஸ் வெள்ளை ஈ அப்படிங்கிற தாக்குதல் தான் இப்போ அதிகமாயிட்டு வருது. 2016 நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பொள்ளாச்சியில் ஆரம்பிச்ச அந்த தாக்குதல் இப்போ தமிழ்நாடு முழுக்க நமக்கு பரவி இருக்குது. ஸோ இந்த தாக்குதல்னால என்ன ஆகுதுன்னா, இந்த இளம் பூச்சிகள் இலையினுடைய சாரெல்லாம் உறிஞ்சி குடிக்கிறதுனால இலை முழுக்க பரவிறதுக்கு பின்னாடி அதோட சார்லேருந்து தேன் மாதிரி திரவம் வரும். அது கீழே உள்ள இலையில மட்டைகளை விளறதுனால மட்டை மேல முழுக்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு படலம், கரும்பூசான படலம் பரவுது. அதனால ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு அதோடைய மகசூல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஆரம்ப நிலையிலேயே, அதாவது நமக்கு இது எப்ப ஆரம்பிக்கும்னா நவம்பர்லயே ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நவம்பர்ல ஆரம்பிச்சு ரொம்ப தீவிரம் அடைகிறதுனா மார்ச் ஏப்ரல் மேல தீவிரம் அடையும். விவசாயிகள் எப்ப பாக்குறாங்கன்னா அந்த மார்ச் ஏப்ரல் மேல தான் அதை கவனிக்கிறாங்க, அப்பதான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு பாக்குறாங்க. சோ அதை விட நம்ம நவம்பர்லயே நம்மளுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிற சமயத்திலேயே நம்மளுடைய கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, மஞ்சள் ஊட்டும்படி முதல்ல சொன்னேன். சோ அது காய்கறி பயிரெல்லாம் சின்னதா இருக்கும். இப்ப இங்க 5க்கு 1.5 அடி அப்படிங்கிற விதத்துல நம்ம 2 மரங்களுக்கு இடையில கட்டலாம், இல்ல மரத்தோட தண்டை சுத்தி கட்டலாம். ஒரு ஏக்கருக்கு 20 அப்படிங்கிற இடத்துல நம்ம 20 எண்ணிக்கையில ஒரு ஏக்கருக்கு நம்ம கட்டுறது மூலமா இதோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும் பகல் நேரத்துல. இது போக நம்ம இது நைட் நேரத்துல இதை சுத்தி நம்ம விளக்கு பொறி வைக்கிறது மூலமாவும் நம்ம இந்த வெள்ளை ஈக்களை அதிகமா கவர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக அதை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையாவே இருக்கக்கூடிய என்கார்சியா அப்படிங்கிற ஒட்டுண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஒட்டுண்ணி நம்ம ஆழியார் தென்னை ஆராய்ச்சி மையத்திலையும் கிடைக்குது. அது போக நமக்கு இங்கே ஈச்சங்கோட்டையில் இருக்கக்கூடிய MS சாமிநாதன் அக்ரி வேளாண்மை கல்லூரியிலுமே இந்த என்கார்சியாங்கிற ஒட்டுண்ணி கிடைக்குது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 10 துண்டுகள் அப்படிங்கிற விதமா நம்ம மரங்கள்ல அங்கங்க பரவலா ஒரு ஏக்கர்ல கட்டி விடுறது மூலமா இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியை நம்ம வயல்ல பெருக்கலாம். இது போக இயற்கையாவே வர்றதுக்கு கல்வாழை, வாழை, சீத்தா இது போன்ற மரங்களை நம்ம வயலுக்குள்ள ஒரு ஏக்கருக்கு 20 அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம நடுறது மூலமாவும் இயற்கையாவே என்கார்சியா நடமாட்டத்தை அதிகரிச்சு நம்மளுடைய வெள்ளையோட தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். இது போக இங்கே நமக்கு MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில இந்த இயற்கையா கட்டுப்படுத்தக்கூடிய இறைவிழுங்கிகள் அப்பட்டோக்ரைசா அப்படிங்கிற இறைவிழுங்கி நமக்கு இங்க கிடைக்குது. இது ஒரு 1000 எண்ணிக்கையில ஒரு ஹெக்டேருக்கு விட்டோம்னு சொன்னா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இது விடுறது நம்ம நவம்பர்ல இருந்தே விட ஆரம்பிக்கிறோம். எடுத்து மார்ச் ஏப்ரல் தீவிரம் அடைஞ்ச பிறகு விடும்போது இதோட செயல்திறன் ஸ்லோவா இருக்கும். அப்ப நம்ம அதோட வேகமா எதிர்பார்க்க முடியாது. எண்ணிக்கை குறைவா இருக்க சமயத்திலேயே இந்த அப்பட்டோக்ரைசாங்கிற இறைவிழுங்கிய நம்ம வயல்ல ஏக்கருக்கு 400 இல்ல ஹெக்டேருக்குன்னா 1000 அப்படிங்கிற விதத்துல விடுறது மூலமா நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும். நமக்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில இது கிடைக்கிறதுனால இங்க வாங்கி பயன்பெறணும். சரிங்க மேம். இப்போ தென்னைக்கு சொல்லியிருக்கீங்க, நெல்லுக்கு சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை மற்றும் கரும்புக்கு என்ன மாதிரியான பூச்சி நிர்வாகம் அவங்க செய்யறது ரொம்ப அவசியமானது? இந்த காலத்துல என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுக்கு சரியான நிர்வாக முறைகள் அப்படின்னா என்னென்ன இருக்கு அதையும் சொல்லி. வாழையை பொறுத்த வரைக்குமே இந்த வெள்ளை பூச்சிகள், வெள்ளை பூச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நம்ம இதே மாதிரி இறைவிழுங்கி விடலாம் நம்ம. இது போக நீங்க கேட்டது கரும்புல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொக்கோபோய் இந்த ஏரியால அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அதுல கிரவுன் மீலிபக் அப்படிங்கிற ஒரு மாவு பூச்சி, அந்த மாவு பூச்சியோட சேர்ந்து பொக்கோபோயிங் அப்படிங்கிற ஒரு நோய் வருது. இது அதிகமா எங்க வருதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த மருதாம்பு அதிகமா விட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10வது 11 12 போயிட்டே இருக்கு. அதற்கேற்ற உர நிர்வாகம் இல்ல. தேவையான உரம் போடும்போதுதான் அது நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது பூச்சியோ நோயோ தாக்காம இருக்கும். அந்த மருதாம்பு விடுறோம், அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம உர நிர்வாகம் பண்ண வேண்டியது அவசியம். முக்கியமா அவ்வளவு மருதாம்பு விட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம பயிர்ல தாங்கி வளர முடியாது. நம்ம நிலத்திலையும் அவ்வளவு சத்து இருக்காது. அவ்வளவு 10-15 எல்லாம் விட வேண்டாம். நம்ம 3-4 அந்த லெவலோட தான் பரவாயில்ல. எங்களோட ரெக்கமெண்டேஷன் 2 மருதாம்பு விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கேட்டா எங்களால் அது கஷ்டங்கிற கொஞ்சம் வேணா விடலாம். 10-12 போறப்போ நிச்சயமா அதற்கேற்ற உரம் நிர்வாகம் நமக்கு பத்தாது. தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்காது. அதுக்குமே என்ன பண்ணோம்னா விதைக்கரணைகள் நம்ம நடுறப்போ என்ன பண்ணலாம்னா விதைக்கரணைகளை இமிடாக்ளோபிட் மற்றும் புரோபிகனசோல் அப்படிங்கிற மருந்தோட நம்ம தண்ணியில ஊற வச்சுட்டு விதைக்கிறது மூலமா இந்த பூச்சி தாக்குதலோ இல்ல இந்த நோய் தாக்குதலோ இல்லாம பாதுகாத்துக்க முடியும். இது போக நம்ம ஷுகர்கேன் பூஸ்டர் அதுவுமே தெளிக்கிறது மூலமா அதுல நம்ம 3 மாசத்துல தெளிக்க வேண்டியிருக்கும். தெளிக்கிறது மூலமா நமக்கு இந்த பயிர்கள் நல்ல திடகாத்திரமா இருந்து எந்த பிரச்சனையும் வராம தாங்கி வளர்றதுக்கான உதவிகள் நமக்கு கிடைக்குது. அதனால ஷுகர்கேன் பூஸ்டரையுமே நம்ம பயன்படுத்தலாம். இது போக நமக்கு இந்த பூச்சிகளோட நடமாட்டம் எடுத்தோடனே வயல் ஃபுல்லா வர்றது இல்ல. ஆரம்பத்துல எல்லா பயிர்லயுமே பாத்தீங்கன்னா மாவு பூச்சினா கண்டிப்பா அது கூட எறும்பு இருக்கும். வயலோட ஓரத்துல இருந்து தான் உள்ள வரும். வயல் ஓரங்கள்ல எறும்பு நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இங்க மாவு பூச்சி இருக்குதா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மாவு பூச்சி இருக்குது அப்படின்னு சொன்னா வயல் ஓரத்தில் இருக்கக்கூடிய செடிகள் அதோட சேர்ந்து ஒரு 3 ரோ உலகுல சுத்திலும் இமிடாக்ளோபிட் ப்ரோபிகனோசோல் இந்த 2 மருந்தையும் கலந்து நம்ம அடிக்கிறது மூலமா இந்த பூச்சிகள் வயல் உள்ள பரவாம தடுக்கலாம். இல்ல வயலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலுமே வயல் ஃபுல்லாவே நம்ம அடிக்கலாம். 2வது தடவை அடிக்கிறோம்னு சொன்னா திரும்ப ஒரே மருந்து அடிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால ப்ரோபிகனோசோல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூச்சியை பொறுத்த வரைக்கும் விஷ முறிவும் தன்மை இருக்கு. அதனால குளோத்தயானிடின் அப்படிங்கிற மருந்தை நம்ம கலந்து அடிக்கிறது மூலமா இந்த பொக்கோபோயிங்கோ இல்ல இந்த கிரவுன் மாவு பூச்சியோ நமக்கு வராம பாதுகாத்துக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் முக்கியமான பயிர்கள் எல்லாத்துக்கும் என்ன சரியான பூச்சி மேலாண்மை அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இப்போ மாறிட்டு இருக்க இந்த சூழலில் என்ன மாதிரியான தாக்குதல் இருக்கலாம், அதுக்கு என்ன மேலாண்மை முறைகள் எடுக்கலாம், அது குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்தமான ஒரு பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம், கண்காணிப்பு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் இந்த பூச்சி மேலாண்மையை நம்ம சரியான முறையில் செய்ய முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. நிறைவாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நீங்கள் செய்யணுன்றதை மட்டும் சொல்லிடுங்க. அதான் நான் சொன்ன மாதிரி கண்காணிப்பு ஆதாரம் தான் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேன். அதை பண்ணிட்டு வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா விதையை நேர்த்தி பண்ணணும். வயலை சுற்றி ஒரு வரப்பு பயிர் போடுறது மூலமா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நமக்கு வராம இருக்கும். அது போக நமக்கு இந்த ஒட்டும் பொறிகள், மஞ்சள் ஒட்டும் பொறி, நீல ஒட்டும் பொறிகள் வைக்கிறது மூலமா நமக்கு இந்த பூச்சிகளை கண்காணிக்கிறது வசதியா இருக்கும். ஸோ இது போக ஆரம்ப நிலையில வருதுன்னு சொன்னா இயற்கை வழியில நம்ம கட்டுப்படுத்தலாம் வேப்ப எண்ணெய் மூலமா. அதுவும் கடுத்து நம்ம தீவிரமா வருதுன்னா குறைவான செயல்திறனுடைய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி, தீவிரமாக போகும்போது மட்டும் கொஞ்சம் விலை உயர்ந்த மருந்துகளை பயன்படுத்த, எடுத்தோன்னே விலை உயர்ந்த மருந்துக்கு போனோம்னா அதுக்கு அடுத்த லெவல் மருந்து கிடையாது. இதுக்கு விஷ முறிவு தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த லெவல் மருந்து கிடையாது, கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதில் எடுத்தோன்னே தாவர பூச்சிக்கொல்லி, அடுத்தது கொஞ்சம் குறைவான செயல்திறன் உள்ள பூச்சிக்கொல்லிகள், அதுக்கு அடுத்தது தான் தீவிரமான செயல்படக்கூடிய பூச்சிகளை பயன்படுத்தணும். அளவாக பயன்படுத்தணும், இடைவெளி சரியான இடைவெளி விடணும், மாற்றி ஒரு பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது, மாற்றி பயன்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஒரே பூச்சிக்கொல்லியை ரொட்டேஷன் சொல்லுவோம். நம்ம ஒரே பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி பயன்படுத்துறது மூலமா நம்ம பூச்சிகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம். குறிப்பாக இந்த பூச்சி மேலாண்மையில் விவசாயிகளுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. இதை சரியான முறையில் பின்பற்றும் போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சரியான விளைவை அவங்களோட நிலத்தில் பார்க்க முடியும். அதிக செலவு இல்லாமல் சரியான முறையில் மேலாண்மை செய்வதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான பயிரை அவங்களால விளைவிக்க முடியும். அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கண்காணிப்பு, அந்த கண்காணிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை, அதை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது சொல்லியிருக்கீங்க. இயற்கை பூச்சி விரட்டிகள், ரசாயன பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்தணும், அதற்கான அளவுகளை சரியான முறையில் பின்பற்றுறதோட அவசியம் என்ன அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கீங்க. தாண்டி விவசாயிகளுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க எங்கே தொடர்பு கொள்ளலாம், எப்படி தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலான்றது சொல்லுங்கள். வேளாண்மை அறிவியல் நிலையம் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை கல்லூரிகள், வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை எல்லாமே இருக்கிறாங்க. எங்கே உங்களால் பக்கத்தில் என்ன கிடைக்குதோ, எந்த இடம் இருக்குதோ அங்கே போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்ஏ அக்ரிடெக் போர்ட்டல் பார்க்கலாம். NPSS அப்படிங்கிற ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். உழவன் செயலிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வச்சிருக்காங்க, அதுலேயும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் பூச்சிக்கொல்லிகள் உபயோகத்தை குறைச்சு எஞ்சிய நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை எல்லாரும் உற்பத்தி பெற்று பயனடையணும்னு நினைச்சு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேம். நிறைய நம்பிக்கை அளிக்கக்கூடிய நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணுவதற்கான வழிகளை சொன்னீங்க. நன்றி. நன்றி. பூங்கொடி, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் உணவு உற்பத்தி செய்யற உழவு தொழில் தானே உலகத்துக்கே அடிப்படையா இருக்கு. ஆமா ஆமா. அந்த உணவு உற்பத்தியானது ரசாயனம் இல்லாத உற்பத்தியா இருந்தா மட்டும்தான் எந்த காலநிலை மாறினாலும் மனிதர்களும் ஆரோக்கியமா இருக்கலாம், செலவில்லா பயிர் சாகுபடியும் செய்யலாம். ஆமா முத்துலட்சுமி அக்கா, பயிர் பாதுகாப்பு இயக்குனர் சாந்தி மேடம் சொன்ன மாதிரி பயிரை தினமும் பார்க்கணும், கண்காணிக்கணும். முக்கியமா பயிர் முகத்துல வாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா மண்ணுக்கு தேவையானதை கொடுக்கணும்னு அர்த்தம். சரியா சொன்ன பூங்கொடி. மண்ணு தான் சுவர் மாதிரி, சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். ஆமாக்கா. அதே நேரம் இப்ப பாரு, மணி 8 ஆச்சு, நேரம் போனதே தெரியல. சரி சரி, பசி எடுத்துருக்கோன்னு சொல்லாம சொல்ற, வா சாப்பிடுவா. கிசான் வாணி நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கான உத்திகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குனர் முனைவர் எம். சாந்தி அவர்கள். உடன் உரையாடினார் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது
இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதியுதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம். குறைந்த பிரீமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தை அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.